السلام عليكم ورحمة الله وبركاته. أقدم بسم الله جل وقسم وحمدي حمدا بالدوام مؤسما. أسلم تسليما كثيرا قياسما. أسلي صلاة تملأ الأرض والسماء على من له على العلا متبب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي تمم بالخير وسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت. வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இடறிவுளும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெரு விளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினை மனம் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே, சன்மார்க்க சீலர்களே, அருள்மறை குர்ஆன் யாழின் அசர் என்று குறிப்பிட்டதே 10 இரவுகள் மீது. 10 இரவில் 9ஆம் இரவை இப்போது அமைகிறது. பரக்கத்துமிக்க பாக்கியமிக்க 10 நாட்கள் நாளையுடன் நிறைவடைகிறது. எவ்வளவு பரக்கத்து, எவ்வளவு பாக்கியம் என்றால், அல்லாஹுடைய அருள்மறை இறக்கப்பட்ட ரமலான் மாதத்தின் சிறப்பு இந்த துல்ஹஜ் மாதம் முதல் 10க்கு இருக்கிறது என்பதை சென்ற வாரம் 3 விதமான கருத்தில் முக்கிய கருத்து. 3 விதமான கருத்து துல்ஹஜ் முதல் 10 அல்லது முஹர்ரம் முதல் 10 அல்லது ரமலான் கடைசி 10. இதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற வேத விளக்கத்தின் திகழக்கூடிய அந்த சாபி பெருமகனாருடைய அறிவிப்பை பார்த்தால் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 தான் அல்லாஹ் சத்தியத்தை பயன்படுத்திய 10. எனவே இந்த 10 நாளில் நம்முடைய அமல்கள் எல்லோருக்கும் தெரியும். குர்பானை குறித்த சட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டது. இந்த குர்பானியினுடைய தத்துவம் என்ன, லட்சியம் என்ன, குறிக்கோள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற அறிவிப்பு என்னவென்றால், செய்தி என்னவென்றால், குர்பானி மாமிசத்தினுடைய குர்பானி பிராணியின் மாமிசமோ இரத்தமோ நிச்சயமாக அல்லாஹ்வை சென்றடையாது. மாறாக உங்கள் உள்ளத்திலே இருக்கிற உள்ளத்தில் ஏற்படுகிற இறையச்சம், இறை பக்தி, அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய களங்கமற்ற அமலை பற்றியுள்ள எண்ணம், இது அல்லாஹ்வை சென்றடையும். எனவே மாமிசமும் இரத்தமும் சென்றடையாது என்று ஏன் அல்லாஹ் சொன்னார்? தஃப்சீர் இப்னு கஸீரிலே ஒரு தகவல் பதிவு செய்யப்படும். அந்த காலத்து அரபிகள், இஸ்லாம் தோன்றுவதற்கு முந்தின காலத்து அரபிகள், அவரிடத்திலும் கூட பலி வழக்கம் இருக்கு. இன்றைக்கு கூட பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆடு வெட்டுகிறார்கள். ஆனால் நாம் ஆடு அறுக்கிறோம், அவர்கள் ஆடு வெட்டுகிறார்கள். வார்த்தையிலே ஒரு வித்தியாசம். அந்த குரல் வழியை துண்டிக்கிற அளவுக்கு கூர்மையான கத்தியினால் நாம் அறுக்க வேண்டும். அந்த 2 பக்கத்து உணவு குழாய், மூச்சு குழாய் அது துண்டாகிற அளவுக்கு ஆயுதத்தினால் ஒரே துட்டி தலை துண்டாக தெரியும். இது ஆடு விட்டு நமக்குத்தானே இருக்கிறது. எனவே ஆடு இருக்கிறோம், மாடு இருக்கிறோம், ஒட்டகை இருக்கிறோம். இந்த 3 குர்பானிக்குரிய அறிவியலாமை காலத்தில் அவர்கள்
செய்வார்கள். அது மட்டுமல்ல, அந்த மாமிசத்தை எடுத்து சிலையின் தலைமையில் வைத்து ஒரு மூடப்பழம். அதற்கு பிறகு இஸ்லாம் தோன்றிய தொடக்கத்திலே கஅபாவை சுற்றி வந்தவர்கள் ஆடு ஒட்டகையினுடைய மாமிசத்தை கஅபா மேல வைத்தார், தெளித்தார். நம்முடைய ஷரியத்தை சட்டப்படி இரத்தம் நஜீஸ், இரத்தத்தை வரும் உள்ளவர்கள் இரத்தத்தை கஅபாவில் தெளித்தார்கள், மாமிசத்தை முதல்ல சிறையின் மீது இஸ்லாம் வந்த பிறகு அது தவறான செயல். ஏனென்றால் இந்த மாமிச இரத்தமும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. விளையாட்டு என்னால்கு தக்குபாம் என்றும் அறுக்கிற நேரத்தில் உங்கள் உள்ள பலியிடுகிறோம். அடிப்படையில் நமது மனித மிருகங்கள், அந்த மிருகம் ஆடு மாடு ஒட்டகை ஆகிய மூவகை மிருகத்தை பலியிடுகிறோம். நமது கண்ணுக்குள் அடைபட்டு கிடக்கிற மிருகங்கள் பொய், பொறாமை, வஞ்சகம், துரோகம், காமம், அடுத்து கெடுத்தல், நம்பி ஏமாற்றுதல், இது போன்ற மிருகங்கள் எல்லாம் நமது கல்புக்குள்ளே இருந்தால் ஆட்டையை மாட்டையை ஒட்டகையை அறுக்கும் போதே நமது கல்வியில் உள்ள ஆகாத சிந்தனைகளை அறுத்து வீசுகிறது. ஆகாத சிந்தனை அறுத்து வீசுகிறது. அறுப்பு என்பதனுடைய தத்துவம் பாருங்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரை கொண்டு போகும்போது ஷைத்தான் அவர்களை இடையிலே குறுக்கிட்டான். 3 இடத்தில் குறுக்கிட்ட போது எரிந்த போது உள்ள 3 இடத்தில் கல்லால் எரிந்தார்கள். 3 இடத்தில் கனவு முறையில்லை என்று ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினார். அடுத்து என்ன செய்தான்? குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே எண்ணத்தை, உங்கள் தந்தை என்ன செய்கிறார் பாருங்கள், இது முறையாய் அவரிடத்திலே சொன்னார். அடுத்து அன்னை ஹாஜராஜ், என்ன இருந்தாலும் பெற்ற மனம் பித்து என்பார்களே, பெற்ற தாய் அல்லவா, அந்த தாய் ஹாஜராமிடத்திலே போய் சொன்னார். 3 பேரும் சொன்ன பதில், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் கனவில் கட்டளையிட்டால் அதை குறுக்க வந்து நிற்கிற ஷைத்தான் ஓடென்று கல்லால் அடித்தார். கண்ணுக்கு அவர்களுக்கு தெரிந்ததோ சொல்லக்கூடிய கவிஷின் அலீமன் அல்லாஹ் அதற்கு பகரமாக ஒரு மகத்தான பலியாளை சொல்கிறார். வரலாறு எல்லோருக்கும் தெரியும். இதிலே ஒரு சிந்தனை என்ன தெரியுமா? அந்த கூரிய கத்தி அறுக்கும் நேரத்தில் குழந்தை இஸ்மாயிலுடைய ஏன் பொருளை அறுப்பதாக இருந்தால் அறுக்கப்படாத அறுத்த பொருளை அறுக்க முடியுமா? ஒரு கேக்கு எடுத்துக் கொள்ளும். அந்த கேக்கு ஒரு ஒரு கேக்கு 2 துண்டாக அடுத்து அந்த கொஞ்சம் நகர்த்தி வைத்து கத்தி அறுக்க முடியுமா? அறுப்பதற்காக இந்த ஸ்பேஸில் இப்படி அறுத்தால் ஏதாவது அறுபடுமா? எனவே குழந்தை ஏன் பலியாக வேண்டும்?
நமக்கு அல்லாஹு தஆலா நேர்ந்து தவம் கடந்து நாம் கிடைத்த பயன் இந்த வாக்கியம் இந்த பிள்ளை. ஆனால் அல்லாவுக்காக அவன் சொல்லிவிட்டான் என்பதற்காக அறுக்க அழைத்து சென்ற போதே மனதுக்குள்ளே இருந்து புத்திரபாசத்தை எடுத்து எறிந்து விட்டார். இரண்டாவது அல்லவா புத்திரபாசம் கடைசி நேரத்தில் குறுக்க வறுமை என்று மகன் கூறப்படுகின்றார். அந்த பாலுடைய வசனத்தை கூடாது குப்புற படைக்க வைத்தார். ஆனால் கத்தி அறுபடவில்லை. கோபத்தினால் பக்கத்தில் இருந்த பாறை அடித்தார்கள். பாறை பிளந்ததே, கத்தி அறுபடவில்லை. அந்த கத்தி கூறிய கத்தி, கேக்கு வெட்டுகிற கத்தி போல் அல்ல. இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்கிறோம், ஏன் அந்த குழந்தையின் கழுத்தை அறுக்கவில்லை என்றால் அந்த குழந்தை துள்ளி திரிந்து வளர்ந்த பிறகுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. என்ன புத்திரபாசம் அவர்களுக்கு உள்ளத்தில் அலமோதியது. அவுராதுகள் திக்கிர்கள் எல்லாம் கொஞ்சம் குறைகிற அளவுக்கு மகன் மீதுள்ள பாசம் பொங்கிய போதுதான் இந்த உத்தரவை அல்லாஹ் பிறப்பித்தார். படுக்க வைத்த போதே முதலில் அழைத்து சென்ற போதும் கல்வியில் இருந்து எரிந்து விட்டார்கள் புத்திரபாசத்தை. படுக்க வைத்த போது இரண்டாவது எரிந்து விட்டார்கள். கூறிய கத்தியை எடுத்து புத்திரவாசம் அறுக்கப்பட்ட பிறகு அடுத்த பொருள் எப்படி அறுக்க முடியும்? அந்த வரலாறு அந்த மாமிசத்தில் இதை பார்க்கிறான், புறக்கோலத்தை பார்க்க மாட்டான். மிக ஆனால் அவருடைய கல்வி குடும்ப கைதட்டி நிற்கும் போது மிகப்பெரிய பக்திசாலியாக பக்தி பழம்போல் அவர் தொழுகிறார். அல்லாஹ் எதை பார்க்கிறான்? இவர் புறக்கோலத்தில் இவ்வளவு பக்தியோட ஆடு மாடு ஒட்டகை அறுக்கப்படுகிற நேரத்தில் இந்த மாமி அல்லாஹ் ஒரு சுன்னத் என்ன தெரியுமா? நினைக்கக்கூடாது. ஆனா இந்த வருஷம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். இல்லை சுண்ணத்தான அது நாம் அனுமதிக்கிறது. அது ஈரல் பகுதியாக இருந்தாலும் எந்த பகுதியாக இருந்தாலும் அது. எனவே நாம் எண்ணி பார்க்கிறோம், இந்த குர்பானி கடமை இருக்கிறதே அறிவித்தார். ஒரு மனிதன்
என்ன சொன்னார்கள் என்றால் அவர் நமது முசல்லா பக்கமே நெருங்க வேண்டாம். பள்ளிக்கு வர தந்தை சொல்கிறார், மகனே கடமையை பற்றி வேதத்தில் சொல்லும் போது ஏதோ சம்பிரதாயத்துக்கு ஃபார்மாலிட்டிக்கு கொடுக்க கூடாது. அதாவது எப்படி இருக்க வேண்டுமா, அல்லாஹ்வுடைய சின்னங்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய சின்னம் என்று அல்லாஹ் எதை ஷாயிர் அல்லாஹ் என்ற வார்த்தையை குர்ஆன் வருகிறது. அல்லாஹ்வுடைய சின்னம் என்பதற்கு காரணம் எந்த பொருள் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது, எதை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் ஏற்படுமோ அது அல்லாஹ்வுடைய சின்னம். உதாரணமா சஃபா மருவா இரண்டு மலை குண்டங்களை பற்றி அல்லாஹ் சொன்னா, இன்ன சஃபாவல் மருவத் மின் ஷாயிரில்லாஹ். சஃபா மருவா அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்றார். இதை போல அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புனிதமான பொன்மேனியை தாங்கி இருக்கும் ரவுலா ஷெரீப் அல்லாஹ்வுடைய சின்னம். கஅபத்துல்லா அல்லாஹ்வுடைய சின்னம். மக்காம இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய சின்னம். ஹஜருல் அஸ்வத் அல்லாஹ்வுடைய சின்னம். சஃபா மருவா எல்லாமே கஅபாவிலிருந்து தொடங்கி ரவுலா வரையிலும் அல்லாஹ்வை பற்றியுள்ள எண்ணம் ஏற்படுவதனால் இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சின்னம். அந்த பட்டியலில் குர்பானி பிராணியை கூட அல்லாஹ் தன்னுடைய சின்னம் என்று சொல்லி அல்லமோ ஷாயிர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சின்னங்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கன்னு அர்த்தம் என்ன? அதை சாதாரணமா கண்ணியப்படுத்தின வேற பொருள் நினைக்க, அந்த பொருள் இல்லை, அதை கொளுத்ததாக ஆக்க வேண்டும். உணவு கொடுக்காமல் எலும்பும் தோலுமாக கிடத்தி அதை வாட வைக்க கூடாது. குர்பானிக்கென்று ஒரு பிராணியை வாங்கிவிட்டோம் என்றால் அந்த ஆடு மாடு அல்லாஹ்வுக்காக வாங்கப்பட்ட அடுத்த கணம் அல்லாஹ்வுடைய சின்னம் என்ற அந்தஸ்தை பெறுகிறது. அதற்கு போதிய உணவு கொடுக்க வேண்டும். தீனி கொடுத்து அதை நல்ல உடலை கொழுக்க வைக்க வேண்டும். நாம் வாங்கும் போதே நல்லதாகத்தான் வாங்க வேண்டும். எனவே வாங்குகிற பிராணியும் கொளுத்ததாக இருக்க வேண்டும். அது குறித்த சட்டங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். கொம்பு உடைந்து, காது அருந்தது, கொம்பு உடைந்து, இது போன்று எந்த குறையில்லாமல் ஊனமற்ற பிராணி இருக்க வேண்டும், கொளுத்ததாக இருக்க வேண்டும் என்பதை அல்லமோ ஷாயிர் அல்லாஹ் என்ற வாசத்தின் மூலமாக வேத விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்கிறார்கள். எனவே எப்போது அல்லாஹ்வுடைய சின்னம்னு பாருங்க, உதாரணமா ஆட்டு மந்தைக்கு போறோம், நூற்றுக்கணக்கான ஆடுகள் குவிந்து கிடக்கு. அந்த நூற்றுக்கணக்கான ஆடுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சின்னமா இல்லை. அந்த நூற்றுக்கணக்கான பன்னூற்றுக்கணக்கான ஆடுகள் ஒரு ஆட்டை கிரயம் கொடுத்து வாங்கணும். வாங்கின அடுத்த கட்டம் அது அல்லாஹ்வுடைய சின்னம். அது மந்தையிலே இருந்தபோது, மற்ற மாடுகளோடு மேய்ந்த போது அது அல்லாஹ்வுடைய சின்னம் இல்லை. அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிப்பதற்கென்று ஒன்றை கிரயம் கொடுத்து காசு கொடுத்து வாங்கிவிட்டோம் என்றால் அந்த மோமெண்டில், அந்த செகண்டிலே அது சாதாரண ஆடல்ல, சாதாரண மாடல்ல, அல்லாஹ்வுடைய சின்னம். அதற்கு பிறகு அதற்கு உணவளித்தல், அதை பராமரித்தல், எல்லாவற்றிலும் அதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் நாம் தெரிந்து கொள்வோம். எனவே இத்தகைய மகத்தான குர்பானிக்கான நாள் இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து 3 நாள் கொடுக்கலாம். அதிலே குர்பானி என்பது கொடுக்கிற நேரமெல்லாம் நமக்கு தெரியும். அதாவது தொழுகை முடிந்தவுடன் கொடுக்க வேண்டும். அவசரப்பட்டு முந்தி கொடுத்தால் திருப்பி அது செல்லாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு பிறகு குர்பானி கொடுத்தார். ஆர்வ கோளாறுனா சில சஹாபாக்கள் முந்தி கொடுத்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் உத்தரவு பிறப்பது, யாரெல்லாம் தொழுகைக்கு முந்தி கொடுத்தால் அத்தனை பேரும் திருப்பி கொடுங்கள் என்று அந்த கொடுத்த குர்பானி ரத்து செய்யப்படும். எனவே ஒரு மகத்தான அமல், அல்லாஹ்வுடைய அச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்கிற அமல். அந்த அமலை எல்லோ நம்ம வாய்ப்பு உள்ளவர்கள், வசதி பெற்றவர்கள் எல்லோரும் அதை நிறைவேற்ற வேண்டும்.
கூட்டு குர்பானியை விட ஆட்டு குர்பானி மேல், அதாவது தனிநபர் கொடுப்பது கூட்டாக கொடுப்பதை விட மேலானது. அந்த கூட்டாக கொடுக்கும் போது 7 பேருடைய நீயத்தும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். யாராவது ஒருத்தர் பீஃப் பிரியாணி சூப்பராக போடலாமே என்ற நீயத்து தான் எனக்கு நோக்கம்னா 6 பேருடைய குர்பானி வேஸ்ட். ஆக நாம் 7 பேர் கூட்டி சேரும்போது நமக்கெல்லாம் யாரும் அந்த எண்ணம் இருக்கணும். சப்போஸ் யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த குர்பானியில நல்ல பிரியாணி போடலாம் என்பதான் நோக்கம் சொன்னால் அவரை பட்டியலில் நீக்க வேண்டும். அப்படி வெளிப்படைய மனதில் உள்ள யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தானே தெரியும் கல்பு. ஆக தன்னுடைய நோக்கத்தை சராகத்தா வெளிப்படையாக சொன்னால் அது பட்டியலில் நீக்கப்படும். எனவே எல்லாமல் அல்லாஹ் இந்த மகத்தான் அமலை செய்யக்கூடிய நசீபை நமக்கு தருவானாக. புனிதமிக்க ஈதுல் அல்லாஹ்வுடைய அந்த வரக்கத்தினால் நம்முடைய நோக்கங்களை அல்லாஹ் நிறைவு செய்வானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க அருள் பாலிப்பானாக. இந்த பள்ளியிலே பெருநாள் தொழுகை இன்ஷா அல்லாஹ் 7 மணிக்கு நடைபெறும். ஏன்னா 6:15 பெருநாள் தொழுகை தொடங்கும். நமது இந்த பள்ளியிலே 7 மணி என்று காலையில் அறிவிக்கப்பட்டது. 6:15 6:30 அப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோமோ. என்ன குர்பானியோட அமல் இருக்கல்லவா, இந்த பெருநாளில் சாப்பிட்டு வர வேண்டாம். சாப்பிடாம அந்த ஈதுல் ஃபித்ரில் சாப்பிட்டு பள்ளிக்கு வருவது சுன்னத்து. இந்த பெருநாளில் சாப்பிடாமலே வருவது சுன்னத்து என்பதை நினைவு செய்கிறோம். வல்ல ரஹ்மான் அருள் பாலிப்பானாக. வஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.